வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு டாபிக் என்ன அப்படின்னா, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி லேட்டரல் என்ட்ரி டிகிரி கோர்ஸ். இந்த அகாடமிக் இயர், அதாவது 2024-2025 அகாடமிக் இயரில் ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்காக வேண்டி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க ஒரு நண்பர். இப்போ டிஃபார்ம் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் 20 days கம்ப்ளீட் ஆகிருக்குது. பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரி 2024-2025 அகாடமிக் இயரில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால் அதில் அப்ளை பண்ணதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக எலிஜிபிள் தான். இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, லாஸ்ட் அகாடமிக் இயர்லேயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செப்டம்பர் மந்த்துக்கு அப்புறம் தான் அப்ளிகேஷன் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சுது. அதாவது ஆகஸ்ட் எண்ட் அந்த மாதிரி தான். ஸோ இப்போது நமக்கு வந்து நடக்கக்கூடியது மே மந்த்து. ஸோ மே மந்த்துங்கும்போது உங்களுக்கு இன்னும் ஜூன், ஜூலை, மேக்ஸிமம் அந்த ஆகஸ்ட் டைமுக்குள்ளே உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அப்ளிகேஷன் ஆல்ரெடி 2 வருஷ டிப்ளமா கோர்ஸில் உங்களுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட்டு, ட்ரைனிங் சர்டிஃபிகேட் இதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு, ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு இடையில் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்து டைம் கொடுப்பாங்க உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. அதற்கு முன்னாடி அவங்க ஒரு ஃபார்மட் மாதிரி கொடுப்பாங்க அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கவுன்சிலிங் முடிச்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இயர்லலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, டிப்ளமா இன் ஃபார்மசி முடிச்சுட்டு 1 வருஷம் கேப் கிடைக்கும் படிக்கிறதுக்கு. அதாவது ஒன் இயர் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இயரே கண்டினியூ பண்ண முடியாது. ஆனால் இப்போ ரீசெண்டான இயர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அவங்களே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அந்த ஃபார்மட் கூட சேர்த்து நம்ம கவுன்சிலிங் டைமில் வந்து நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கேப் இல்லாமல் எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் டைம், அது மட்டும் இல்லாமல் சில ஃபார்மட் கொடுக்குறாங்க மாடலாக. நீங்கள் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அதாவது இப்போ உங்களுடைய ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணும்போது சப்மிட் பண்ணிடணும். அது வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் 99% வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இந்த லேட்டரல் என்ட்ரி டிகிரி கோர்ஸ் கவுன்சிலிங்க்கு. அதில் வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. ஸோ அதை நம்ம ரிப்ளை கொடுத்துருந்தோம். பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரி டிகிரி கோர்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து செப்டம்பர் மந்தில் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ இது டென்டேட்டிவான இன்ஃபர்மேஷன் தான், நமக்கு கன்ஃபர்மேஷன் தெரியாது. ஏன்னா டிகிரி கோர்சஸ் எல்லாத்துக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் டிப்ளமா கோர்சஸ், அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி, எம்எஸ்சி நர்சிங், எம்பிடி, எம்ஃபில், அதர் கோர்சஸ்க்கெலாம் வந்து அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆகும் நம்மளுடைய பேராமெடிக்கலில் வந்து. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பேசுகிறோம். ஸோ எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் நம்மளுடைய லேட்டரல் என்ட்ரி கோர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி.